வணக்கம் and welcome to Anis Tamil. So நாம இன்னைக்கு எப்பவும் போல ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ என்ன ஃபுட் சேலஞ்ச் நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 rupeesல ஃபுட் சேலஞ்ச் பண்ணிட்டோம், அப்புறம் 10 rupeesல பண்ணிட்டோம், அண்ட் இன்னைக்கு அதுக்கு ரெண்டுக்கும் சென்டர்ல இருக்கிற மாதிரி 20 rupees. ஸோ 24 hours 20 rupeesல நம்ம எப்படி சர்வை பண்ண போறோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பண்ண போற ஃபுட் சேலஞ்ச். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க மக்களே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. லைக் போட்டு விட்டிங்க அப்படின்னா நிறைய லைக் தான் எனக்கு நிஜமாகவே சப்போர்ட்டிவாக இருக்கும், நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ மறக்காமல் லைக்கும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மொட்டை மாடியில் இருக்க குட்டி தோட்டத்தில் இருக்கிற இந்த வெள்ளரி செடி, அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து கொடுக்க போது அவ்வளோ இதோட செடியை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதாவது பிளான்ட்டாக நம்ம வைக்கணும். ஸோ நம்ம வந்து வெள்ளரி பழத்தை வச்சு ஜூஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் தெரியுமா. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து செஞ்சு வீடியோ அனுப்பியிருந்தாங்க, வீடியோவில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதை அதில் அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள். சூப்பராக செஞ்சு டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தமனா. அண்ட் இன்றைக்கி இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ நம்ம அந்த தக்காளி வெள்ளரிக்காயை வச்சு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா பர்கர். ஸோ மாடிலேருந்து நம்ம பறிச்சுட்டு வந்தது நம்ம தோட்டத்தில் இருந்த தக்காளி, நம்ம தோட்டத்தில் இருந்த குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஃப்ரீ சாம்பிளாக வந்த இந்த சாஸ் பேக்கெட்டு. இது ஃப்ரீ சாம்பிளுக்கு நார்மலாக நம்ம இந்த பீஸா இல்லைனா வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடையில் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக வந்து இது போட்டு விடுவாங்க. ஸோ இந்த சாஸ், அதுக்கப்புறம் இந்த பன் வந்து நான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன், பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் வாங்கினேன். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த கத்தியை வச்சு கட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்கர் செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பன்னை கட் பண்ணிக்கலாம். பன்னை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி, ஒரு 3 ஸ்லைஸ் தக்காளி, குக்கும்பர் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த சாஸ் பேக்கெட்டை வந்துட்டு இல்லை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் ஏன் பிங்க் கலரில் வருதுன்னு தெரியல எனக்கு. இட்ஸ் ஸோ பிங்க். இப்போலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர்லாம் வச்சுட்டு, நிறைய குக்கும்பர் இருக்குது. ஸோ கடைசியாக ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. ஸோ நம்மளோட வெஜ் பர்கர் ரெடி. என்ன இதெல்லாம் சும்மா ஓகே, நம்ம இப்போ சாப்பிடுவோம். ஓகே, வெளியே வருது, அப்படி இரு. பர்கர் மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று மாதிரி இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கடகடான்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு நம்ம போன இடம் பாத்திரத்தோடு தான் ஆக்சுவலாக போனோம். அம்மா உணவகம் போகிறோம் அப்படின்னா அங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அன்றைக்கி தக்காளி சாதம் வந்து வச்சுருந்தாங்க 5 rupeesக்கு. நான் அதான் வாங்கினேன். அண்ட் உள்ளே போயிருக்கும்போது லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு இதே மாதிரி 10 rupees சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே போனபோது சொன்ன அதே இஷ்யூ சொன்னாங்க. இப்போலாம் ஜாஸ்தி யாரும் இங்கே வந்து கூட்டம் வரதே இல்லை, யாருமே விசிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சுற்றி ஊரை சுற்றி அன்னதானம் போடுறதுனால இங்கே வந்துட்டு 2 ரூபா 3 ரூபா கொடுத்து கூட சாப்பாடு வாங்க ஆள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி
சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களே நீங்கள் யாரும் வந்துட்டு சிவகாசி சுற்றி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே நல்லா ஹைஜீனிக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் அம்மா உணவகம். ஸோ அதை மட்டும் நான் அதை வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி சாதம் நான் அது கூட வந்துட்டு ஊறுகாய் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து சேர்ந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த 5 rupeesக்கு. இப்போ நம்ம அதை வீட்டில் போய் சாப்பிட்லாம். இந்த சம்மர் பயங்கர வெயில், செம்ம ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு. வெளியே போயிட்டு இருந்தேன். ஸோ சின்ன மேஜிக் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு யூ மோ பாய் பை பீஸா யூ மோ பாய் பை பீஸா போட்டால் ஐஸ்கிரீம் வந்துச்சு. அதுவும் 5 ரூபா ஐஸ்கிரீம். அப்படியே அதை ஓப்பன் பண்ணி வாயில் போட்டதும் எனக்கு அப்படியே ஒரு மனசு திருப்தியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கடிச்சு சாப்பிட்ருந்துருக்கலாம். அப்படியே வாயில் போட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் இந்த சம்மரில் யாருக்கெல்லாம் வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்களேன் மக்களே. இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தாங்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இந்த தடவை வந்துட்டு 5 rupeesக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினேன். ஆக்சுவலாக அது வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக ஸ்டொமக் ஃபில்லிங்காக வேறு ஏதாவது வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓகே, நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பண்ண 20 ரூபா சேலஞ்சில் ஒரு 5 ரூபாய் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்றப்பெல்லாம். நான் சத்தியமாக வெயில் தாங்க முடியல. அப்புறம் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. என் ஹஸ்பண்ட் ஐடியா கேட்டப்போ அவங்க தான் சொன்னாங்க, நம்ம தெருவில் பக்கத்தில் வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்குது, அங்கனுக்குள்ளே வந்து டெய்லியுமே வந்துட்டு பிரசாதம் கொடுப்பாங்க, ஏதாவது ஃபுட்டு வந்து கொஞ்சமாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அங்கே போய் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் வந்துட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன இதில் வந்து பாக்கு மட்டையான்னு தெரில, எனக்கு அது ஒரு லீஃப் மாதிரி இருந்துச்சு, அதில் குட்டி கப் மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து வச்சு கொடுத்தாங்க. எனக்கு சாம்பார் சாதம் வச்சு கொடுத்துருந்தாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அப்பப்போ இந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்க, பெரிய கூட்டம் நிற்கும், ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நினச்சிருக்கேன் என்னடா சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. ஆனால் சீரியஸ்லி இந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டமே வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணி வந்துட்டு இதை வந்து சாப்பிட்டேன். நான் அங்கே வச்சு சாப்பிட்ல, ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்டெப்ஸில் தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். பட் ஆனால் இது நல்லா ஸ்டொமக் ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு. ஓகே மக்களே, ஸோ ஃபைனலாக நைட் டின்னருக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா டைகர் குளுக்கோஸ் பிஸ்கெட்ஸ். இது வந்து 5 ரூபா. ஆக்சுவலாக அது வந்து டீ கூட சேர்த்து, டீ இல்லை காஃபி கூட டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது காஸ்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் கேட்கலாம், என்னப்பா தண்ணிக்கு அப்போ வந்து காசு கிடையாதா, தண்ணியும் காசு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தண்ணி கார்பரேஷனோடது, வாட்டர் ஃப்ரீ போ. அப்போ சரி ஓகே, நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி சாப்பிடுவோம். டீயில் முக்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் சேலஞ்சஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி 5 ரூபாய்க்கு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட போகிறேன், 10 ரூபாய்க்கு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதைகளை விளைவிக்கும் அப்படிங்கிறத வந்து தாழ்மையோட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு ஃபன்னுக்காக என்டர்டைன்மெண்ட் ட்ரை பண்ணுறேன், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ பெட்டர் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவில் தான்